ஓம் நம சிவாய. குருவல்க குருவே துணை. ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிரிந்து சென்ற நபரை, அதாவது வந்து கணவனையோ அல்லது மனைவியோ அல்லது மகன் மகள் இப்படி யாராக இருந்தாலுமே பிரிந்து சென்ற நபரை அவங்களா மனம் திருத்தி தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மோகினி எந்திர வசிய பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இந்த பிரிந்து சென்ற நபரை மீண்டும் அவங்களா மனம் திருந்தி தேடி வர வைக்கிறதுக்கு சித்திரனுக்குள்ள பலவிதமான பிரயோக முறைகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மோகினி வசிய பிரயோக முறை. அதாவது வந்து எந்திரத்தின் மூலியமாக வசிய மந்திரம் உருயேற்றி மோகினியை ஆவாகனம் செய்து பிரிந்த நபருடைய மனதை மாற்றி அவங்களா தேடி வர வைக்கக்கூடிய முறைன்னு சொல்லி சித்தநூல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் பண்ணலாம். இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அமாவாசை நாளைக்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இப்போ அந்த அன்றைக்கி என்ன பண்ண சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு 3 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு அளவு இருக்கிற மாதிரி 2 செம்பு தகடுகளை வந்து நீங்கள் முறையாக வந்து எடுத்து அதை வந்து சாஸ்திர நீதியின்படி எந்திர சாப நிவர்த்தியெல்லாம் செய்துக்கணும். சரிங்களா? எந்திர சாப நிவர்த்தியெல்லாம் செய்துட்டு நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன். இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்துக்கு மேலே வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, சம்மந்தப்பட்ட நபரோட பெயர், அதாவது வந்து ஒரு எந்திரத்தில் ஆணோட பேர், அதாவது வந்து யாரை தேடி வரணுமோ அவங்களுடைய பேருமே, யார் தேடி வரணுமோ அவங்களுடைய பேரை வந்துட்டு தலைமாற்றி எழுதிக்கணும். தலைமாற்றி எழுதிட்டு அதில் வந்து மேலே வந்து அழிஞ்சி விதை தைலம். சரிங்களா? அந்த தைலம் எப்படி செய்யணும்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்காரு, அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஏரழிஞ்சி விதை தைலம் அதை வந்து நல்லா தடவி விட்டுட்டு அதற்குள்ளே வந்து தொட்டால்வாடியினுடைய மூலிகை, தொட்டால்வாடி மூலிகை இருக்குது இல்லைங்களா, அந்த மூலிகையினுடைய வேர் அதே வந்து சாபம் போக்கி எடுத்துக்கணும். அந்த 2 செடியினுடைய வேர், சரிங்களா, அந்த வேரை எடுத்து அதுக்குள்ளே வச்சு நல்லா வந்து சுருட்டி பச்சை வர்ண பட்டு நூல் வச்சு நல்லா சுற்றி கட்டிக்கணும். சுற்றி கட்டிக்கிட்டு ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும். வாழையில விரித்து அதற்கு மேலே வந்து சாம்பல் கொட்டி பரப்பி விட்டுட்டு இந்த 2 எந்திரத்தை வச்சுட்டு இதை சுற்றி வந்து 3 முக்கோண வடிவில் வந்துட்டு 3 தீபம் ஏற்றிக்கணும். தீபம் ஏற்றிட்டு முறையாக இதற்குண்டான படைகளெல்லாம் கொடுத்துட்டு இதற்குண்டான மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துக்கிறேன், மோகினி மந்திரம். சரிங்களா? இந்த மந்திரத்தை வந்து உச்சாரணம் கொடுக்கணும். சரிங்களா? இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்தால் கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் மந்திர உச்சாரணம் கொடுக்கலாம். இப்போ இதே நீங்கள் அமாவாசை நாளைக்கு நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜைகள் செய்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த பூஜைகள் செய்யவே பிரிஞ்ச நபர் வந்து மீண்டும் தேடி வந்ததெல்லாம் இருக்குது. அதற்காக நீங்கள் இந்த பூஜையை வந்து நிப்பாட்டிடக்கூடாது. சரிங்களா? அந்த மாதிரி வந்து பூஜையை செய்து நீங்கள் ஒரு அந்த இது இருக்கு இல்லைங்களா, எந்திரம் இருக்குல்ல, அந்த எந்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ வந்து யார் தேடி வரணுமோ, சரிங்களா, யார் தேடி வரணுமோ அவங்க பெயர் இருக்கக்கூடிய எந்திரத்தை நீங்கள் வச்சுக்கணும். உங்களுடைய பேர் எழுதியிருக்கும் இல்லைங்களா, அந்த எந்திரத்தை வந்து என்ன ஒன்று சொல்லி கேட்டிங்கன்னா, சம்மந்தப்பட்ட நபருடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ருத்ர பூமியிலையோ இல்லை ஏதாவது வந்து முச்சந்தியிலையோ ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு ஓரமாக வந்து குழி தோண்டி அதுக்குள்ளே வந்து 5 விதமான வாசனை திரவியங்கள் 5 விதமான வாசனை மாறுகள் உள்ளுக்குள்ளே போட்டு அதற்குள்ளே வந்துட்டு இந்த எந்திரத்தை வச்சுட்டு நீங்கள் முறையாக மண்ணை போட்டு மூடிட்டு அங்கே இருக்கக்கூடிய தேவர்கள் சின்னதாக ஒரு படையல் கொடுத்துட்டு சங்கல்பம் எடுத்துட்டு இந்த மந்திரத்தை எத்தனை தடவை முடியுமோ அத்தனை தடவை உச்சாரணம் கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னாவே அவங்க அந்த வழியாக போகும்போது இதில் நீங்கள் ஆவணப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய அந்த மோகினியானது வந்து அவங்க மேலே ஏறிக்கிட்டு உங்களுடைய எண்ணத்தை ஏற்படுத்த ஆரம்பிக்கும். சரிங்களா? எண்ணத்தை ஏற்படுத்த ஆரம்பித்து அவங்களுடைய மனதை மாற்றி அவங்களே வந்துட்டு உங்களை தேடி வர வைக்கும்னு சொல்லி சுத்தநூல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமால்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவை உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவல்க குருவே துணை.